இந்திய இராணுவ அகாதமியின் தேர்ச்சி பெற்ற முதல் பெண் அதிகாரியான சாய் ஜாதவ். பரம்வீர் காட்சியகம் ராஜஸ்தான் மாநில ஜெய்சல்மரில் உள்ளது. பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியில் உள்ளது. பாருங்கள், 1, 2 சரியானது. இந்தியாவில் நீதிபதிகளின் நியமனம், தகுதிகள் மற்றும் பதவி நீக்கம் தொடர்பான அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 124 to 147 வரைக்கும் நண்பர்களையும் 2 கூட்டு கொடுத்துருக்காங்க. முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1972ஆம் ஆண்டு நடைபெற்றது. வந்தே மாதரம் பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் 1875ஆம் ஆண்டு வங்காள மொழியில் இயற்றப்பட்டது. பாருங்கள், 2மே கூற்றும் காணும் சரியானது. இந்தியாவில் வனவிலங்குகளை பாதுகாக்க முதலில் ரெட் சாலை எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மத்திய பிரதேசம். NH45. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி 2ஆம் இடம் பிடித்த அணி எகிப்து. இந்தியாவில் முதன்முறையாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்க HPV தடுப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கியுள்ளதுன்னா தமிழ்நாடு. பொருந்தாத இணையை கண்டறிக. ராஜீவ்காந்தி விளையாட்டு மைதானம் ஹைதராபாத் தெலுங்கானா உள்ளது. வான்கடை மைதானம் மராட்டியம். அருண்ஜேட்லி மைதானம் புதுடெல்லி. சால்ட் லேக் மைதானம் கொல்கத்தா. பாருங்கள், இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்து நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை ஆகும். 2மே சரியான விளக்கம். சரியான விளக்கம் கிடையாது என்பது 1, 2 மட்டும் சரி. ஜோர்டான் நாட்டு பட்டத்து இளவரசர் யாருன்னா அல் ஹுசைன் பின் அப்துல்லா. நொய்டா சர்வதேச விமான நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா உத்தரப்பிரதேஷ் தான் நொய்டான்ற அந்த விமான நிலையம் உள்ளது. பாருங்கள், சரியான இணையை கண்டறிய. ஆழ்வார்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். ஆழ்வார்கள் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள். ஆண்டாள் கரெக்டு. செகண்ட் ஒன்று மட்டும் கரெக்டு. தங்க உற்பத்தி உலகத்தில் மிகப்பெரிய நாடுனா சீனா தான். போக்சோ சட்டம் 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். இந்த சட்டம் 12 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தை பாதுகாப்பு அளிக்கிறது. தொழு நோய் எந்த பாக்டீரியா கிருமியால் பரவினா லெப்ரே பாக்டீரியா. தொழு நோய் எந்த பாக்டீரியானா லெப்ரே பாக்டீரியா. 2025ஆம் ஆண்டுக்கான சையது முஸ்டாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி வெற்றி பெற்ற அணி ஜார்க்கண்ட். இந்தியாவில் பொருளாதார GSTP வளர்ச்சியில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. பொருந்தாத இணையை கண்டறிக. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 86. காற்று மாசுபாடு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 81. மோட்டார் வாகன சட்டம்னா 1988. நான் முதல் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 1, 2022. புதிய தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் ராஜ்குமார் கோயல் ஆவார். பாஜக தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் நிதின் நபீன் ஆகும். 1, 2 சரியானது.